இருக்கு. லே ஆஃப் இஸ் டேக்கிங் பிளேஸ். இன்னைக்கு இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கும் போது இந்தியால 3600 லே ஆஃப் முடிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ஹையரிங் இருக்கு, ஒரு பக்கம் ஃபயரிங் இருக்கு. இனிமேல் அப்ஸ்கில் தான். 58 வயசு ஆகுது சார், நான் இன்னும் கத்துட்டு இருக்கேன். 17-18 வயசுல கேட்டா முடிய மாட்டேங்குதுங்கிறான், கேட்டா இன்ட்ரெஸ்ட்ங்கிறான். நான் வந்து நீங்க யாராவது என்ன படின்னு கேட்டா கண்டிப்பா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஹியூஜ் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். India is becoming virtual digital world. Not only India, the world. Everything is becoming digital. இன்னைக்கு போய் ChatGPT-லயோ DeepSeek-லயோ எல்லாத்தையும் போடு. India needs 1.2 million semiconductor engineers by 2028 to 2030. எனக்கு தெரிஞ்சு 12,000 பேர் கிடையாது, தேவை 12 லட்சம் பேர். ஐடில தேவை 1 லட்சம் பேர், போட்டி 12 லட்சம் பேர். இது புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒழுங்கா அப்படியே யாரு கேளுங்க, மெசேஜ் ஓபன் பண்ணா அங்கிள் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அங்கிள்? வேற கோர்ஸ் சார். I am telling you there is a big world beyond IT. Electronic virtual semiconductor industry. அடுத்தது robotic and automation. இதுக்கு மெக்காட்ரானிக்ஸோ roboticsோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாலி ஃபங்க்ஷனல் ரோபோட்னு வந்துருச்சு. அதுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம், என்ன மாதிரி டூல்ஸ் டெவலப் பண்றாங்க, EDA இதெல்லாம் படிக்கணும் சார். இதெல்லாம் சிலபஸ்ல கிடையாது. இன்னைக்கு எமோஷனல் அனாலிசிஸ், AI டூல்ஸ் ஃபார் எமோஷனல் அனாலிசிஸ்னு வந்துருச்சு. யாருக்கு தெரியுமா வாய்ப்பு இனிமேல் ஃபியூச்சர்ல? யாரு வந்து இந்த AI எங்க எப்படி எவ்வளவு யூஸ் பண்ண கத்துக்க போறாங்கன்னு ஜெயிக்க போறாங்க. இன்ஜினியரிங்ல வாய்ப்பு நல்லாவே இருக்கு சார். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி துறைக்கு 2029ல போட்டி மிகவும் கடுமையாக இருக்க போகிறது. Will be flooded with computer science. இப்ப நாங்க பேசினா பிடிக்க மாட்டேங்குது. ஜோகோ சீஃப் சொல்றாரு, ஸ்ரீதர் வேம்பு சார், 80% கோடிங் will be done by AI-ங்கிறார். மார்க் ஜூபர்க் says most of the software engineering jobs will be vanished-ங்கிறாரு. அவங்க சொன்னா எதிர்க்க மாட்டாங்க, ஜேபி சார் சொன்னா எதிர்க்கிறாங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். There will be a job, but யாருக்கு? Who is going to upskill? தெரியாது, வராது, பிடிக்காது. இன்னைக்கு இனிமேல் தெரியாது, பிடிக்காது, வராதுன்னு கெரியர்ல சொல்லவும் முடியாது, படிக்கும் போது சொல்ல முடியாது. பிடிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லாமே. அப்போ என்ன நடக்குது ஒரு கம்பெனில, என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அந்த தேடுதலே கிடையாது. உட்கார்ந்து வாட்ஸ்அப்ல உங்க வீட்டுல என்ன ரசம், எங்க வீட்டுல இந்த ரசம், என்ன படம் பார்த்தேன், நான் என்ன படம் பார்த்தேன், ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாம தான் வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். CSNA College of Engineering and Technology Dindigul presents Behind Woods அடுத்து என்ன படிக்கலாம், powered by SA Engineering College, Remo International College, Dr. MGR University Online Programs, Infinity Doctors Educational Council, KCG College of Technology, Velamal Nexus. Very good morning. உண்மையை பேசலாமா இல்லை மோட்டிவேஷன் பண்ணிட்டு போகலாமா? உண்மை என்றைக்குமே கசக்கும். நான் பேசுறது ஈவன் நிறைய கல்லூரிக்கு பிடிக்காது, ஏன் சில பேருக்கும் பிடிக்காது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இனிமேல் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. ப்ராப்ளம் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக இல்லை, அதுதான் ப்ராப்ளமே. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் டிசைட் அவர் கெரியர் இன் ஃபேண்டசி வேர்ல்ட், ஒரு மாய உலகத்தில், வித்தவுட் நோயிங் த ரியாலிட்டி நார் த ஃபியூச்சர். எனக்கு யாராவது ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நம்ப மாட்டேன். கிட்டு சார் அவங்க. என்ன நடக்குது தெரியுங்களா டெக்னாலஜி? ஏன்னா நம்ம ஊரில் அப்படி தான் விழுந்தீங்கன்னா அப்படியே விழுவுனீங்க. இதே பிகைன் வேர்ட்ஸ்லேயே அதை நான் பேசினேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கணும், கடவுள் காப்பாற்றணும்னு. நிஜமாவே கடவுள் காப்பாற்றணும், அவர் நிஜமாவே இருந்தால். இல்லை எனக்கு தெரியல, நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி போய் ChatGPT-ல போய் how many AI professionals are there, AI engineers who can create an LLM model in the world? ChatGPT-ல போய் கேளுங்க, DeepSeek-ல கேளுங்க. எத்தனை AI இன்ஜினியர்ஸ்னால ஒரு LLM மாடல், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம், இந்த ChatGPT மாதிரி, DeepSeek மாதிரி, Gemini மாதிரி. எனிபடி நோஸ் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியா, உலகத்தில்? நாட் ஈவன் 1000. As per Indian government report, there are only 300 people in the world. அதில் 8 are Indians. அதில் 6 பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. போன வருஷம் மட்டும் 2 லட்சம் பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் படிச்சிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2 லட்சம் பேர். நான் படிக்க வேணாம்னு சொல்ல கிடையாது. How many educated parents have downloaded the syllabus of artificial intelligence or computer science? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸை சிலபஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஐ எம் ஆஸ்கிங் ஒன்லி எஜுகேட்டட் பேரண்ட். 4 பேப்பர் தான் சார் வித்தியாசம். நம்ம we are nowhere near in AI. India couldn't develop even one single LLM model. Layoff is taking place. எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து தேவையானது படிக்கிறது இல்லை. நல்ல விஷயம், ஐ அப்ரிஷியேட் பிகைன் வேர்ட்ஸ். காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரு மீடியா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் முக்கியத்துவம் தராமல் கல்வி சம்பந்தமாகவும் தரக்கூடிய ஒரே ப்ராமினன்ட் யூடியூப் சேனல் வந்து பிகைன் வேர்ட்ஸ். இதில் அவங்க சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது, பட் இது மோர் லைக் அ சர்வீஸ். அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவங்களுக்கு.
இல்லை நீங்கள் பாருங்கள், அதாவது நம்ம அது எதுவுமே நம்ம ரெஃபர் பண்ணதில்லை. நீங்கள் யூ ஹாவ் டு ரியலி இன்ட்ராக்ட் வித் ஏஐ. ஏஐயோட இன்ட்ராக்ட் பண்ணல. இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, சைக்காலஜிக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. தே ஹாவ் டு இன்டகிரேட் ஏஐ இன் சைக்காலஜி. இன்னைக்கு எமோஷனல் அனாலிசிஸ், ஏஐ டூல்ஸ் ஃபார் எமோஷனல் அனாலிசிஸ்னு வந்துடுச்சு. அது இன்டகிரேட், அதே வந்து உங்களுடைய சைக்காலஜிக்கல் எஃபெக்டை வந்து அது கொடுக்குது. அது அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு பக்கம் ஐ கம் பேக் டு ஏஐ. லே ஆஃப் இஸ் டேக்கிங் பிளேஸ். மைக்ரோசாஃப்ட் இன்னைக்கு இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும் போது ஒரு நியூஸ் வருது, இந்தியாவில் 3600 லே ஆஃப் கொடுத்துட்டாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அப்படின்னு வருது. பயமாக இருக்குது. ஒரு பக்கம் ஹையரிங் இருக்குது, ஒரு பக்கம் ஃபயரிங் இருக்குது. இது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த கமெண்ட் போடுறது. இந்த தமிழில் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அறகுறை தெரிஞ்சவன் முட்டாள் அப்படின்னு. இதை கேட்கறது முழுமையாக கேட்கறது இல்லை. என்ன பர்பஸ்க்காக சொல்றாரு, வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் வாட் ஜேபி சார் இஸ் சேயிங், அது பார்க்கறது இல்லை. அப்படியே முட்டியா சார், ஃபர்ஸ்ட் சிலபஸே வந்து we are not updated. India doesn't have such a resource to build an LLM model. Even an IIT couldn't develop an LLM model. India is nowhere. Sir, America is nowhere near ன்னு சொல்றேன். China is way ahead, followed by South Korea, Korean companies, Japanese companies, அதுக்கப்புறம் தான் US. இது புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம படிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. அக்கா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், யாருக்கு தெரியுமா வாய்ப்பு இனிமேல் ஃப்யூச்சரில்? யார் வந்து இந்த ஏஐயை எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ண கற்றுக்க போகிறாங்க தான் ஜெயிக்க போகிறான். ஏஐ டூல்ஸ் டெவலப் பண்ணிட்டாங்க, ஏகப்பட்ட எல்லாத்துக்குமே ஏஐ டூல்ஸ் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணணும்னா ஒரு மொபைல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப் வருது. எந்த ஆப்பு எந்த போஸ்ட்டுக்கு சூட் ஆகும், நாம் கிரியேட் பண்ண போஸ்ட்டு நம்மளுக்கு தேடணும். இதுதான் நாங்களும் சொல்கிறோம். இதுக்கு ஏன் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ரைட் சார், ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங்கில் வாய்ப்பு நல்லாவே இருக்குது சார். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி துறைக்கு 2029 வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. பட் சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் சொன்னேன் வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. பட் போட்டி மிகவும் கடுமையாக இருக்க போகிறது. வில் பி ஃப்ளட்டட் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2029. 2 வருஷம் 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இதே பிகைன் வுட்ஸில் நான் என்ன சொன்னேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொன்னேன். அப்போ 2 பிரான்ச் தான் இருந்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி. இன்னைக்கு 12 பிரான்ச் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கல்லூரியில் 70% மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்தது வராங்க. தேவை கம்மியாகுது, ஹெட் கவுண்ட், இன்புட் இஸ் இன்க்ரீசிங். அப்போ கம்பெனி ஜாஸ்தி எதிர்பார்ப்பாங்களா இல்லையா திறமைய? இது யோசிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கல்லூரியும் 300 சீட்டு, 340 சீட்டு, 360 சீட்டு, இதே தான் நடந்தது. 8 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கல், யாரு கேளுங்க மெக்கானிக்கல், எல்லா காலேஜுமே மெக்கானிக்கல் இன்க்ரீஸ் பண்ணாங்க. வெளியே வரும்போது வேலை கிடைக்கல. எல்லாம் அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ், எத்தனை கோர்ஸ் சார் அப்படியே. அப்போ போட்டி ஜாஸ்தி ஆக போகுது. அந்த போட்டிக்கு நீ தயாரா? சத்தியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணா வேணான்னு சொல்லல, நீ புரிஞ்சுக்கோ நான் சொல்றது. அது புரிஞ்சுக்கிறது இல்லை. போட்டி ஜாஸ்தி. அடுத்தது கம்ப்யூட்டிங் மெத்தடே சேஞ்ச் ஆகுது சார். இப்போ டூல்ஸ் வந்துடுச்சு. என்ன மாதிரி டூல்ஸ், கோடெக்ஸ்லாம் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து அதாவது நிறைய தடவை நான் சொல்லுவேன், இது வந்து தமிழ் பழமொழி, எனக்கு பிடிச்ச உலகத்திலே சிறந்த மொழி செம்மொழி தமிழ் மொழி சார். நான் பேசுகிற தமிழ் பார்த்துட்டு என்னை யாரும் குஜராத்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குஜராத்தியை தமிழன் ஆக்கிய தமிழுக்கு முதல் நன்றி எப்போவுமே நான் சொல்லுவேன். நான் நினச்சி பாருங்க, இந்த தமிழில் இருக்கிற பன்மொழி, அதாவது உள்ளூர் சரக்கு உள்ளூரில் விலை போகாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்தியாவில் மதிப்பு இருக்கோ இல்லையோ, எனக்கு வெளிநாட்டில் சம மதிப்பு இருக்குது சார். எனக்கு இந்த வருஷம் வந்து அமேசான், கூகுள், ஆரக்கிள் எல்லா கம்பெனியும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த தடவை ஈவன் தே அலோட் மீ டு டேக் வீடியோஸ், என்ன நடக்குது அப்படின்னு. நான் போய் அங்கே 1 மாதம் இருந்து கற்றுக்கிட்டு தான் வரேன் சார். பல நாடுகளுக்கு போகிறேன். இன்ஃபேக்ட் நாளைக்கு காலையில் கொலம்போ போகிறேன், நாளைக்கு ஸ்ரீலங்காவில் ப்ரோக்ராம். நான் சொன்னேன் இல்லையா, உள்ளூர் சரக்கு உள்ள இங்கே இருக்கிறவங்க கூப்பிட மாட்டாங்க. இல்லை உண்மை தான், என்ன இங்கே இருக்கிறவங்க உண்மை பிடிக்காத போல் தெரியல எனக்கு. இல்லை எப்படி இருக்கு பாருங்க ஒரு நிலைமை. ஜேபி சார் சொல்கிறது நடக்குன்னா ஜோசியம் பார்த்து நான் சொல்ல, நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி தான் சொல்கிறேன். நான் 4 வருஷம் முன்னாடியே சொன்னேன், there will be a fall in IT. யாரும் கேட்கல. இப்போ கூட நான் யூஎஸ் போயிருந்த போது இன்டெல் சீஃப் கேட்டார், சார் ஹவு டிட் யூ ப்ரெடிக்ட்
அது வேறு விஷயம். நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க டெக்னாலஜி ப்ரெடிக்ட் பண்ணுவார் அப்படின்னு. சார் நீங்கள் எழுதி வச்சுக்கோ சார், திஸ் இஸ் ஓன்லி அ பிகினிங். 2029-30 it's going to be very challenging for every business, every profession, for everyone, including me, including Begain Woods. 2029-30 we are heading for a massive revolutionary change in the job market. படிக்கிறது இல்லை சார், உங்களுடைய இக்னரன்ஸ் தான் எங்களை மாதிரி கல்வி ஆலோசகர்களுக்கு தேவை. எனக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் உங்களுடைய அறியாமை தான் எனக்கு வேலை கொடுக்குது, உங்களுக்கு அறியாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் அதனால தான் எப்போ பேசினாலும் சோர்ஸ் சொல்வேன். சார் நினச்சி பாருங்கள், சென்னையிலேயே நீங்கள் எஜுகேட்டட் பேரண்ட், ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் டவுன்லோடட் லிங்க்டின் ஸ்கில் ரிப்போர்ட் 2025? லிங்க்டின் ஸ்கில் ரிப்போர்ட் படிச்சிங்களா? இல்லை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உடைய ஃபியூச்சர் ஜாப் ரிப்போர்ட் படித்தோமா? படிக்கிறது கிடையாது. எதுவுமே படிக்காமல் நாமளாக முடிவு பண்ணுறோம் இப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நாங்கள் படிக்கிறோம் சார், எப்படி இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் பேசினா பிடிக்க மாட்டேங்குது. ஜோகோ சீஃப் சொல்கிறாரு, ஸ்ரீதர் வேம்பு சார், 80% கோடிங் வில் பி டன் பை ஏஐங்கிறார். மார்க் ஜூபர்க் சேஸ் மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வில் பி வேனிஷ்டுங்கிறாரு. அவங்க சொன்னால் எதிர்க்க மாட்டாங்க, ஜேபி சார் சொன்னால் எதிர்க்கிறாங்க. எனக்கு தெரியல இதுதான். அப்போ நினச்சி பாருங்க, huge transformation is happening in AI. Software engineers will be replaced by AI programmers. கோடிங் கம்ப்யூட்டிங் மெத்தடில் ஹியூஜ் சேஞ்ச் வருது. அதாவது வைப் கோடிங் வந்துருச்சு, VIPE வைப் கோடிங் வந்துருச்சு. கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸில் சேஞ்ச் ஆகுது, ஸ்பேக்டியல் கம்ப்யூட்டிங். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸே சேஞ்ச் ஆகுது இந்த 3-4 இயர்ஸில். எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், தெருக்கு 1000 பேர் இருப்பான், இந்த தெருலேயே 1000 பேர் இருப்பான். அது புரிஞ்சுக்கிறது இல்லை. கோடிங் இஸ் டன் பை இன்னைக்கு கோடெக்ஸ்ன்னு வந்துருச்சு. how many of you students are able to use codex? எப்படி ஜாப் கொடுப்பது சொல்லுங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், there will be a job, பட் யாருக்கு? who is going to upskill? இனிமேல் அப்ஸ்கில் தான். 58 வயசு ஆகுது சார், நான் இன்னும் கற்றுட்ருக்கேன். 17-18 வயசில் கேட்டால் முடிய மாட்டேங்குதுங்கிறான், கேட்டால் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறான். இது சில பேர் கேட்டால் எனக்கு தெரியாது, வராது, பிடிக்காது. இன்னைக்கு இனிமேல் தெரியாது, பிடிக்காது, வராதுன்னு கெரியரில் சொல்லவும் முடியாது, படிக்கும்போதும் சொல்ல முடியாது. ஏன்னா பிடிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கு எல்லாமே கிடையாது. அப்படின்னா கடவுளுக்கு வார்த்தையே தேவை கிடையாது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் வந்து ஹெட்டிங் ஃபார் அ ரெவல்யூஷனரி சேஞ்ச். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டிங் மெத்தட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எடுத்தால் நான் வேணான்னு சொல்லலை. there will be a huge challenging positions. You need to upskill quite a bit. இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எடுத்த மாணவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. எப்படி புயல் வரும்போது நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இப்படிலாம் கவனமாக இருங்க, அதே எச்சரிக்கை தான் நானும் கொடுக்குறேன். நீ வெளியே வரும்போது, நான் தான் நிறைய தடவை ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், நீ 2025 உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி, நீ 2029-30 வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும். we should prepare for the future, not for today. அப்போ ஃபியூச்சரில் என்ன நடக்குது, என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் கூகுளில் பார்த்தேன், கூகுள் கடவுள் மாதிரி நினச்சிக்கிறான். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த சுந்தர் பிச்சை, எலன் மாஸ்க், பில்கேட்ஸ் எல்லாம் பைத்தியக்காரன் நினச்சிட்டிங்களா? ஏன் சார் உங்களுக்கு எல்லா விஷயமும் ஓப்பன் சோர்ஸில் போடுறது? நான் இந்த பையன்கிட்ட கேட்குறேன், சப்போஸ் நீங்கள் கூகுள் சிஓ இருந்தால் will you let out your future plans research? பின்ன முந்தா நாள் தான் கூகுள் சிஓ மீட்டிங், ஐஓ மீட்டிங்கில் அடுத்தது என்னன்னு சொல்கிறார், லான்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறார் அவங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாங்க, அப்போ கூட அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் சொல்ல, அவங்க கண்டுபிடிச்சு தான் சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க போகிறத யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ வினிட்டு அந்த தேடுதல் இருக்கணும். வாய்ப்பை தேடி போகிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். எல்லாமே வந்து ஸ்பூன் ஃபீடிங் சார். ஹியூஜ் சேஞ்ச் கம்ப்யூட்டிங் மெத்தட். இப்போ யாரும் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஐ வாண்ட் டு டூ ஃபுல் ஸ்டாக். நான் சொன்ன ஃபுல் ஸ்டாக் வில் பி ரீப்ளேஸ் பை பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங். டெவாப்ஸுங்கிறான், டெவாப்ஸ் வில் பி ரீப்ளேஸ் பை டெவாப்ஸ் செக்யூரிட்டி ஓப்ஸ். தெரிய மாட்டேங்குது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு அப்படி நான் படித்தேன் வேலை கிடைக்கலன்னு அப்படி மீம்ஸ் போடுறது. அப்போ யூ ஷுட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். சும்மா நான் உட்காந்து படித்தேன், சார் இனிமேல் நான் சிலபஸை படித்தேன், 80 மார்க் வச்சுருக்கேன், யாரும் வேலை கொடுக்க போகிறதில்ல.
சிலபஸை தாண்டி எவ்வளோ திறன்களை வளர்த்துக்கிறோம், அது பொறுத்து தான் வேலை வாய்ப்பு. எத்தனை பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தீங்க? போன ஒரு வாரம் முன்னாடி ஒரு டெல்லி யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு சொல்கிறா, சார் நான் வந்து கோல்டு மெடலிஸ்டர், நான் வந்து 4 சப்ஜெக்டில் டாப்பர் சார், எனக்கு இன்டர்ன்ஷிப்போ ஜாபோ கிடைக்கல, எங்கே வேலைக்கு போனாலும் எனக்கு வந்து என்னுடைய க்ரெடென்ஷியல்ஸ் பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, என்ன அடிஷ்னல் ஸ்கில் வச்சுருக்கேன்னு பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ அடிஷ்னல் ஸ்கில் பண்ணிக்கல. அப்போ என்ன நடக்கணும்? இப்போ அவங்க எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கிறாங்க. அப்போ they should know what is going to happen, what tools, what they have to technology they have to integrate. அந்த தேடுதல் இல்லை. அந்த தேடுதல் இருந்தால் சத்தியமாக ஜாப் கிடைக்கும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸில் ஹியூஜ் சேஞ்சஸ் கம்மிங். நான் இன்னும் சொல்ல சிலதெல்லாம் நான் அரண்டு போய் உட்காந்துருக்கேன் சார். கூகுளில் ஒரு கோடிங் மெத்தட்ஸ் they have told me not to mention that. அது அன்பிலீவபிள் இருங்க. போன வாரம் ஒரு டாப் ப்ரொஃபஷனல்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜேபி சார் எங்களுக்கு மீட்டிங் நடத்துனாங்க, இட்ஸ் ஃப்ரம் காக்னிசன்ட். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, அஜென்டிக் ஏஐ பற்றி டெமான்ஸ்ட்ரேஷன் அவங்க டீமுக்கு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறான், ஜேபி சார் நாங்கள் எங்கள் டீமில் 10 பேர் இருக்கோம், நாங்கள் 1 மாதம் செய்கிற வேலையை 2 நிமிஷத்தில் செஞ்சு காமிச்சது சார், எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க கம்பெனியில் அப்படின்னு. அப்போ நினச்சி பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ எப்படி இந்த ஏஐ நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? இது நீ வந்து யாருமே அது யோசிக்கிறது இல்லை. ஸ்டார்ட் யூஸிங் இன் ஏஐ இன் எவ்ரி ஒர்க். நான் மெசேஜ் கிரியேட் பண்ணுறது கூட எல்லாம் ஏஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. இமெயிலேருந்து எல்லாமே, போஸ்டர் கிரியேட் வந்து எல்லாமே. எவ்வளோ திரும்ப டைம் சேவ் ஆகுது பாரு. அந்த பையன் கேளு, மெசேஜில் அனுப்புறீங்களா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு? சிரிக்காது பாரு, மௌனம் சம்பதுக்கு அறிகுறி. இப்போ கூட நான் வந்து உண்மையை சொல்கிறேன். நான் நிறைய ட்ராவல் பண்ணால என் ஒய்ஃப் ஒரு தடவை கேட்டா, டோன்ட் யூ மிஸ் மீ அப்படின்னா. 58 வயசில் என்னடி மிஸ் பண்ணுறதுன்னு மனசில் நினச்சிட்டேன். சிரிக்காதம்மா, நொந்து போய் சொல்கிறேன் அதெல்லாம். சரி, அப்போ இமீடியட்டாக நான் அப்போ மதுரை போயிட்டு இருந்தேன். இமீடியட்டாக சாட் ஜிபிடியில் கிரியேட் அ லவ்லி ஐ மிஸ் யூ மெசேஜ் ஃப்ரம் மை பியூட்டிஃபுல் ஒய்ஃப் சேட்னான்னு போட்டேன். சூப்பராக 3 பேராகிராஃப் எழுதி கொடுத்தது. அப்படியே ஹார்ட் படம்லாம் போட்டு, ஹக்கு போட்டு, ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு. அப்போலாம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, கட்டு காப்பி பேஸ்ட்டு அப்படியே போட்டு நான் இமீடியட்டாக அனுப்பல. நான் கொஞ்சம் புத்திசாலி இல்லையா, நான் 5 நிமிஷம் கழித்து தான் அனுப்பிச்சேன். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, பரவாயில்ல எனக்காக 10 நிமிஷம் சூப்பராக எழுதுனீங்கன்னு. நான் மனசில் நினச்சேன், பொடி பைத்தியக்காரி, அது வந்து ஏஐ எழுதி கொடுத்து. நான் பைத்தியக்காரன் உட்காந்து 10 நிமிஷத்து என் ஒய்ஃபுக்கு ஐ மிஸ் யூ மெசேஜ் எழுதுவேன். எழுதிவா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 10 நிமிஷம்? வேஸ்ட் ஆஃப் டைம். உட்காந்து சொல்லி ஏஐ பண்ண சொல்லு. ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். இதே தான் சொல்கிறேன் சார். சார் ஒன்று நிச்சயம் சார், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த யூஎஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க, இந்தியா இஸ் நோவேர் நியர்னு. நான் என்ன தெரியுமா சொன்னேன், கவலைப்படாதீங்க, இந்தியா வில் ஷோ இஸ் ஸ்ட்ரென்த். நான் எப்பவுமே சொல்வேன், இந்த அமெரிக்காக்காரனும் ஜாப்பனீஸ்காரனும் அவசர புத்திசாலிகள், நம்ம இந்தியன்ஸ் வந்து லேட் புத்திசாலிகள். நம்ம ரஜினி சார் சொல்கிற மாதிரி தான், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் அப்படின்னு. 2000 நிறைய கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் லேப்டாப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. டெல்லு, ஐபிஎம். கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ இந்தியா கிடையாது மேனுஃபேக்சரிங்கில். நல்லா கவனிங்க, 2000 டெல்லு, ஐபிஎம்லாம் இருந்து. பட் நல்லா கவனிங்க, இந்த உலகத்துக்கு கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் எப்படி எழுதலாம், எப்படி நல்ல விதமாக எஃபிஷியண்டாக அதுபடியும் சொல்லி கொடுத்தது இந்தியன் சார். இதே தான் நான் சொல்கிறேன். அவங்க இந்த அமெரிக்காக்காரனும் சைனாக்காரனும் ஏஐ டெவலப் பண்ணிட்டோம். பட் இந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தரப்போது நாம இந்தியன் சார். இதை எழுதி வச்சுக்கோங்க. அது இதுதான் பண்ண சொல்கிறேன். வாய்ப்பெல்லாம் இருக்கு, யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. அப்போ வாங்க, ஹியூஜ் சேஞ்சஸ் கம்மிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டட். இது நான் மட்டும் சொல்ல, மார்க் ஜூபர்க்லேருந்து ஸ்ரீதர் வேம்பு சார், ஜோகோ கம்பெனி முதல் எல்லாம் பேசிட்டாங்க. நான் வந்து இன்னைக்கு யாராவது என்ன படின்னு கேட்டால் கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஹியூஜ் டெவலப்மெண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ். இந்தியா இஸ் பிகமிங் வர்ச்சுவல் டிஜிட்டல் வேர்ல்ட். நாட் ஓன்லி இந்தியா, த வேர்ல்ட். எவ்ரிதிங் இஸ் பிகமிங் டிஜிட்டல். எவ்ரிதிங் பிகம் எலக்ட்ரானிக் ரிலேட்டட்.
எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தெரியுமா? செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ். நீ நம்பலையா? நான் எப்பவுமே சொல்லுவேன், சோர்ஸ் எடுத்துக்கோ. இன்னைக்கு போய் சாட் ஜிபிடிலையோ டீப்சீக்லையோ எல்லாத்தையும் போடு. இந்தியா நீட்ஸ் 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் பை 2028 to 2030. எனக்கு தெரிஞ்சு 12,000 பேர் கிடையாது, சரி 20,000 பேர் கூட கிடையாதுன்னு சொல்லுவேன். தேவை 12 லட்சம் பேர். ஐடியில் தேவை 1 லட்சம் பேர், போட்டி 12 லட்சம் பேர். நினச்சி பாரு. மெட்ராஸில் ஒரு டீம் யூனிவர்சிட்டியில் போன வருஷம் 10,000 பேர் ஜாயின் பண்ணாங்களா ஃபஸ்ட் இயரில். 8,400 பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்ததான். இது என்ன ஞாபகம் சார்? வெறும் 120 பேர் எலக்ட்ரானிக்ஸ் தான். நினச்சி பாருங்களேன். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். நான் எந்த யூனிவர்சிட்டியும் டூயிங் தர் பிஸ்னஸ். இது புரிஞ்சுக்கிறது இல்லை. உளுந்தா அப்படியே யாரை கேளுங்க, மெசேஜ் ஓப்பன் பண்ண, அங்கிள் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அங்கிள்? வேற கோர்ஸ் சார். ஐ எம் டெல்லிங் யூ there is a big world beyond IT. I repeat, there is a big world beyond IT. ஐடியை தாண்டி ஒரு பெரிய உலகம் இருக்கு. எலக்ட்ரானிக், வர்ச்சுவல், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. அடுத்தது ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன். இதுக்கு மெக்கட்ரானிக்ஸோ ரொபோட்டிக்ஸோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய பேர் இது ஒரு தப்பு பண்றீங்க. எப்பவுமே ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது கேட் சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நீ வெளியே வரும்போது there going to be a recession, there's going to be a huge transformation. இப்போ டிரான்சிஷன் டைம்ல இருக்கும் டெக்னாலஜி. டிரான்சிஷன் டைம். அந்த டிரான்சிஷன் டைம்ல we should be careful. சப்போஸ் ரெசிஷன் ஜேபி சார் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 2029ல ஜாப் மார்க்கெட் ஸ்லோ ஆச்சுன்னா நம்ம மேல் படிப்பு படிக்கணும். மேல் படிப்பு படிக்கணும்னா கேட் எக்ஸாம். எனக்கு நிறைய பேர் இந்த டாப் காலேஜில் பேசுவான், ஜேபி சார் நான் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறேன், ரொபோட்டிக்ஸ் படிக்கிறேன், எனக்கு கேட் எக்ஸாம் எழுதணும், கேட்டில் சப்ஜெக்டே இல்லை. நீ பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ கேட் சப்ஜெக்ட்னு போடு. கேட் சப்ஜெக்டில் இருக்கிறது நீ சூஸ் பண்ண இன்ஜினியரிங்ல ஆல்வேஸ் டேக் அ கோர் பிரான்ச்சஸ். அப்போ நீ ஏன் ரொபோட்டிக் ஆட்டோமேஷன், இப்போ பாலி ஃபங்க்ஷனல் ரொபோட்டுன்னு வந்துருச்சு. இந்த தடவை அமேசானில் உள்ள நுழையும் போது ஐ cannot show it, but maybe if interested I can show how it works. இப்போ லேட்டஸ்ட் ரோபோட் பாலி ஃபங்க்ஷனல் ரோபோட். இப்போ இருக்கிற ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் கேன் டூ ஒன்லி ஒன் சிங்கிள் டாஸ்க். இப்போ இந்த ஹாலில் கூட்டணும்னா அது மட்டும் கூட்டும். பட் பாலி ஃபங்க்ஷனல் கேன் டூ மல்டிபிள் டாஸ்கிங். அதுக்கு என்ன மாதிரி சென்சார்ஸ், அந்த ரோபோட்டுக்கு எப்படி டிசைன், அதுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம், என்ன மாதிரி டூல்ஸ் டெவலப் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆட்டோமேஷன் டூல்னு பேர், EDA. இதெல்லாம் படிக்கணும் சார். இதெல்லாம் சிலபஸில் கிடையாது. இது எல்லாமே இருக்கு, இன்ஃபர்மேஷன் தேடுதல் இல்லை. இப்போ நிஜமாவே புத்திசாலியாக இருந்தால் ஒரு பையன் ஓகே பாலி ஃபங்க்ஷனல் ரோபோட், கேன் யூ டெல் மீ ஹவு பாலி ஃபங்க்ஷனல் ரோபோட் ஒர்க்ஸ், ஹவு டு டிசைன் அ பாலி ஃபங்க்ஷனல் ரோபோட், வாட் ஆர் த காம்பனன்ட், இப்படிலாம் கேட்டால் அது சொல்லுது. உட்காந்து படி. அது பண்ணுறது கிடையாது. சார் யாரும் சொல்லி தருவாங்களா? எல்லாமே ஸ்பூன் ஃபீட். நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், சார் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு இவர் பாலி ஃபங்க்ஷனல் டிசைன் ரோபோட் கற்றுக்கிட்டார் செல்ஃபாக. நீங்கள் அமேசான் மாதிரி கம்பெனியில் வேலை செய்வீங்களா, கோச்சிங் கம்பெனியில் வேலை செய்வீங்களா? அமேசானில் தானே வேலை செய்வீங்க. அப்போது இந்த சொல்லித்தரவன் என்ன பைத்தியக்காரனா? நினச்சி பாருங்க, சொல்லித்தரவன் பைத்தியக்காரனா? இது புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சார் எங்கே சார் கோச்சிங்கு? இது என்ன கேள்வி? இனிமேல் இப்படிலாம் கேட்காதீங்க, தேடி போகணும். அப்போ பாலி ஃபங்க்ஷனில் என்ன மாதிரி சென்சார்ஸ் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ தெரியுமா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் அமேசானில் கேட்டேன், எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு யூ கேன் யூஸ் இட் அப்படின்ட்டாங்க. அதாவது வீடியோ எடுத்துக்கலான்ட்டார். ஃபஸ்ட் டைம் அதை அலௌட், ஈவன் டெஸ்ட்டில் அதை அலௌட் மீ. அவர்கிட்ட கேட்டேன் ஒய் ஸோ ஃபாஸ்ட் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாங்க, அமெரிக்காவில் இன்னைக்கு நைட்டு ஆர்டர் பண்ண அமேசானில் அடுத்த நாள் மார்னிங் டோர் டெலிவரி வேணுங்கிறான். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் டெலிவரி தேவைப்படுது. இப்போ 100 சென்டர் மாதிரி அமேசான் இருக்குது. இப்போ அமேசான் இஸ் பிட்டிங் அப் சென்டர் இன் இந்தியா. அதுலேயும் இந்த ரோபோட்ஸ்லாம் வரப்போகுது. ஏன் நம்மள இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணக்கூடாது? அப்போது என்ன நடக்குது ஒரு கம்பெனியில், என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அந்த தேடுதலே கிடையாது. உட்காந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டில் என்ன ரசம், எங்கள் வீட்டில் என்ன ரசம், என்ன படம் பார்த்தேன், நான் என்ன படம் பார்த்தேன், ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் வாட்ஸ்அப்பில் உட்காந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கோம். இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். இதெல்லாம் சார் என்னைக்கு இந்த சோஷியல் மீடியா அதாவது இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணு, ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணு. எல்லாமே டோட்டலாக பர்சனலாக யூஸ் பண்ணுறாங்க. யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி, ப்ரொஃபஷனலி. யார் இந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபஷனலாக வரானோ அவன் ஜெயிக்கிறான் சார். இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. அது 2035 எதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்னா டீச்சிங் ஜாப். அடுத்தது
மூணாவது எது தெரியுமா? பிகைன் உட்சன் அடுத்து என்ன படிக்கலாம்? டைட்டில் ஸ்பான்சர் PSNA College of Engineering and Technology Dindigul, Building the Future, powered by SA Engineering College, an autonomous institution, counseling code 1114. Ramo International College, airportல ஜாப் வேணுமா? Ramo International College தான் ஒரே சாய்ஸ். Dr. MGR University online programs, admissions to degree, everything online. Infinity Doctors Education Council, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு மருத்துவர் சாத்தியமே. KCG College of Technology, make every man a success and no man a failure. Velamal Nexus, dedicated to excellence.